எல்லோரும் 400 சீட் அப்படின்னு சொல்லி அறிவிக்கும்போது நம்ம சொன்னது மோடி ஐயாவுக்கு 250 சீட்டு கீழே தான் வரும். ஒரு கட்சியோ 2 கட்சியோ சேர்ந்து தான் கூட்டணி அமைச்சு இவங்க ஆட்சி அமைக்க முடியும். கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு சொன்னது நம்ம மட்டும்தான். 2026 சட்டமன்ற தேர்தலில் வேட்பாளர், கூட்டணி இது அனைத்தும் சரியாக அமைஞ்சால் மட்டும்தான் ஒரு தனி கட்சி ஆட்சி அமைக்க முடியும். இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் கூட்டணி ஆட்சி தான் அமையும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நம்ம சேனலில் தான் ஜனவரி மாதமே நம்ம சொல்லியிருப்போம். எல்லோரும் 400 சீட் அப்படின்னு சொல்லி அறிவிக்கும்போது நம்ம சொன்னது மோடி ஐயாவுக்கு 250 சீட்டு கீழே தான் வரும். ஒரு கட்சியோ 2 கட்சியோ சேர்ந்து தான் கூட்டணி அமைச்சு இவங்க ஆட்சி அமைக்க முடியும். கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு சொன்னது நம்ம மட்டும்தான். இப்போ நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு, இன்னொருத்தர் மொத்தம் 3 பேர் 3 கட்சியோடு சேர்த்து தான் கூட்டணி ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க. அதே போல் தமிழ்நாட்டில் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் வேட்பாளர், கூட்டணி இது அனைத்தும் சரியாக அமைஞ்சால் மட்டும்தான் ஒரு தனி கட்சி ஆட்சி அமைக்க முடியும். இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் கூட்டணி ஆட்சி தான் அமையும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அதுகூட அந்த கட்சி தலைவர்கள் ஒவ்வொரு வேட்பாளரை தேர்ந்தெடுக்கும் போதும், ஏன்னா இப்போ கிரக நிலைகள் அவ்வளவு சரியாக இல்லை, அதனால் வேட்பாளரை தேர்ந்தெடுக்கும்போது அவங்களுடைய ஜாதகத்தில் சரியான கிரகம் செவ்வாய், சூரியன் சரியாக இருக்குதா, அதே சமயத்தில் அவருடைய இல்லத்தில் வாஸ்து நல்லா இருக்குதா. ஏன்னா பெரும்பாலான பார்க்கும்போது நல்ல பிரமாதமான தலைவர்கள் கூட அந்த வாஸ்து குறை இருந்துச்சுன்னா அவங்க தோத்துடுறாங்க. அதனால் தோல்வி இல்லாமல் ஜெயிக்கணுன்னா ஒவ்வொரு வேட்பாளரும் ஒரு சின்ன குறை கூட இல்லாமல் வாஸ்து அவங்க வீட்டில் பார்த்துக்கணும். அப்போ தான் அந்த கட்சி மெயினாக ஜெயிக்க முடியும், ஆட்சி அமைக்க முடியும். அது ஸ்டாலின் ஐயாவாக இருந்தாலும் சரி, இபிஎஸ் ஐயாவாக இருந்தாலும் சரி, அவர் விஜயாக இருந்தாலும் சரி, நல்ல அறிவுரையும் நல்ல வழிகாட்டியும் இருந்தாலுமே கூட நீங்கள் தேர்ந்தெடுக்கிறது சிறப்பாக தேர்ந்தெடுக்கிறவங்களுக்கு ஆட்சி அமையும். இருந்தாலும் மிச்சம் கிட்டத்தட்ட கூட்டணி ஆட்சிக்கான வழிவகை செய்யப்படும் அப்படின்னு சொல்லப்படுது கிரகங்கள். ஆகவே கூட்டணி இல்லாமல் நீங்கள் தனித்து ஆட்சி அமைக்கணுன்னா நல்ல வேட்பாளரும், நல்ல ஜாதக பலன் உள்ளவரும், நல்ல வாஸ்து அமைப்போடு இருக்கக்கூடியவரையும் நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா சிறப்பாக உங்களுடைய ஆட்சி சிறப்பாக இருக்கும். தமிழ்நாட்டு மக்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.